ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பாப்பாவோட லஞ்ச் மேலே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து நம்ம ப்ரான் ரைஸ் தான் கொடுக்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நீங்கள் நான்வெஜ் மீல்ஸ் வந்து பாப்பாவோட ஷேர் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஸோ இனிமேல் நான் அப்கமிங் வீடியோஸ் நிறைய வந்து நான்வெஜ் மீல்ஸ் வந்து நான் பாப்பாவுக்கு கொடுக்குறேன். நம்ம பாப்பாவுக்கு வந்து ஒரு 7 மந்த் ப்ளஸ்லேயே வந்து நான் வந்து எக்கு, மீட்டு, ஃபிஷ்ஷு எல்லாமே நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பாப்பா வந்து முட்டி போட ஆரம்பித்ததுலேருந்து ரொம்பவே ஆசையாக இருக்குங்க. அவளை பார்க்குறதுக்கு முட்டி போட்டு நடக்கிறத பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அவள் சிரிச்சிட்டே குட்டி போட்டு ஓடி வரும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு நடக்கிறத விட தவறது முட்டி போகிற ஸ்டேஜ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்றைக்கி பாப்பா வந்து ஒரு 10 o'clock போலவே சீக்கிரமாக எழுந்துட்டாங்க. எழுந்ததுமே குளிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாப்பா வந்து நிற்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நின்றுட்டுருக்காங்க. அவங்க வந்து வாய்ஸை நீங்கள் கேளுங்களேன், எப்படி அவள் கத்திட்டுருக்கான்னு பாருங்கள். ரொம்பவே க்யூட்டாக இருந்ததுங்க அவள் நின்றுட்டு பேசுகிறது. ஸோ வாங்க இன்றைக்கி வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லஞ்ச் மெனு என்னென்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு பவுலில் வந்து ரைஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸ் வந்து நல்லாவே தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. திருப்பி தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour கிட்ட வந்து நல்லா சோக் பண்ணிவிடுங்க. ஒரு 1/2 hour நல்லா சோக் ஆகணும் ரைஸ் வந்து. அப்போ தான் வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுக்கும்போது சீக்கிரமாக வேகும். ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்காது, நல்லா சாஃப்டாக உள்ளே போகும். இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 4-5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து நான் துருவியல் வச்சு துருவி இருக்கேன், கேரட்டும் துருவி இருக்கேன், கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, தக்காளி எல்லாமே எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். இந்த துருவலை வச்சு தான் துருவினேன். நீங்கள் என்ன வேணால் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாங்க, இது அதுன்ட்டு இல்லை. நான் என் வீட்டில் இருக்கிறத வச்சு நான் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் ப்ரான் எடுத்திருக்கேன். ப்ரான் வந்து 4-5 ப்ரான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ப்ரான் தான். நான் ஃப்ரிட்ஜிலலாம் எதுவுமே நான் வைக்கல, மேரினேட் எதுவுமே பண்ணலை. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து பாப்பாக்காக டேரெக்டாக போய் வாங்கிட்டு வந்து அப்போயே நான் குக் பண்ணுறது. நீங்களும் வந்து ஃப்ரெஷ்ஷான ப்ரான் கொடுங்க. ஏன்னா சீ ஃபுட் எல்லாமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் கொடுக்கவே கூடாது. எப்போவுமே நான்வெஜ் மட்டும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. நம்ம வெஜ்ஜு கூட நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்துடலாம். நான்வெஜ் மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது வந்து நீங்கள் மார்னிங் நீங்கள் வாங்கிட்டு வரீங்கன்னா ஆஃப்டர்நூன் குக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் வந்து நீங்கள் ஃப்ரீசரில் இல்லை ஒரு நாள் விட்டு அது மாதிரி நீங்கள் வந்து வாங்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் வாங்குகிற ப்ரானை வந்து ரொம்ப ஐஸாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அது மாதிரி எல்லோரும் வாங்காதீங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து தான் மட்டும் பார்த்து வாங்குங்க. ஸோ இந்த ப்ரான் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா குட்டி 10 மந்த் தான் பாப்பாவுக்கு ஆகுது, தாயிரா பாப்பாவுக்கு. ஸோ அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாப்பா வந்து 6 to 9 மந்த் அந்த ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் கொடுங்க. இப்படி நீங்கள் கொடுக்காதீங்க. நான் பாப்பாவுக்கு 10 மந்த் ஆனாலும் நல்லா சீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால நான் வந்து குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி கொடுக்குறேன். இந்த அளவுக்கு எங்கள் பாப்பா சாப்பிடும். உங்கள் பாப்பா இன்னமும் சாப்பிட்லன்னா நீங்கள் ஸ்மாஷ் பண்ணியே கொடுங்க, இப்படி கொடுத்துடாதீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பேனில் வந்து நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கேன். நீங்கள் கீ ஆட் பண்ணல, பட்டர் எதுவுமே ஆட் பண்ணல, ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் ஜீரகம் ஆட் பண்ணுறேன். ஜீரகம் நல்லாவே பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணேன். நிறைய வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். நார்மல் ஆனியனை விட குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் ஃப்ரை ஆனதாக போதும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம துருவன இஞ்சியும் போட்டுக்கலாம், பூண்டும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து முழுசாக போடாதீங்க, ஸ்லைஸஸாக கட் பண்ணி போடாதீங்க. இது மாதிரி துருவி போட்டுக்கோங்க. துருவும் போது கொஞ்சம் கூட வந்து நாக்கில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இஞ்சிலாம் வந்து திட்டுப்படாது. கரெக்டாக வந்து நான் சாதத்தோடு நல்லாவே ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ இஞ்சி வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லிமிட்டாகவே யூஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் அது இஞ்சி யூஸ் பண்ணணும். வயிற்றில் இருக்க புண்ணு எல்லாமே வந்து இஞ்சி ஆற்றும். ஸோ ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. குழந்தைங்களுக்கு ஸ்டொமக் பெயினும் வரும். கொஞ்சம் வந்து மினிமலாக மருந்து மாதிரி தாங்க, கொஞ்சம் வந்து லிமிட்டாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து தக்காளி போட்டு நம்ம வதக்கிக்கலாம். தண்ணி சுண்டுற அளவுக்கு தக்காளி போட்டு வதக்குனா போதும். அது கூட வந்து நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸில் இருக்க வந்து அந்த ரா ஸ்மெல் எல்லாமே வந்து போகணும். ஏன்னா ரா ஸ்மெல் அப்படி டக்கு நம்ம போன அந்த ரைஸில் வந்து அந்த பச்சை வாசனை வந்து அப்படியே இருக்கும். கொஞ்சம் கொமோட்டோ ப்ளஸ் நான்வெஜ் நம்ம ஆட் பண்ணுற போது ஸோ நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ரா ஸ்மெல் எல்லாமே வந்து நல்லா வந்து வெளியேறணும். அதுக்கு நம்ம கலெக்டே இருக்கணும், அடி பிடிச்சிடும். ஸோ இப்போ வந்து ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறமா ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு லிட் போட்டு சும்மா க்ளோஸ் பண்ணி வைங்க. நான் ப்ரெஷர்லாம் வைக்கல, நார்மலாக க்ளோஸ் பண்ணி வைக்க 2 மினிட்ஸ்க்கு. ஸோ திறந்து பாருங்கள், காய் எல்லாமே நல்லாவே வெந்துட்டுருக்கும். இந்த ஸ்மெல் எல்லாமே சுத்தமாக போயிடுச்சு. இந்த பாருங்கள்,
அடியும் பிடிக்கும். தண்ணி ஊற்றாதனால தண்ணி ஊற்றினா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வந்து ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ப்ரான்லேருந்தே வந்து தண்ணி வரும். ப்ரான் ஆட் பண்ணி அந்த ப்ரானோட வந்து ஸ்மெல் எல்லாமே போகணும். இந்த வெஜிடபிள்ஸ் கூட வந்து ப்ரான் வந்து நல்லாவே வந்து சேர்த்து குக் ஆகணும். இதை பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குக் ஆகணும். இதுவே வந்து இது கூட வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. இது கூட வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணல, வெறும் நார்மல் மசாலா மட்டும்தான். ஸோ ஒரு தண்ணியை ஒரு கிளாஸ் அளவு ஊற்றிட்டு கொஞ்சம் வந்து அந்த தண்ணி வந்து கொதிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா தண்ணி கொஞ்சம் வந்து கொதி வரணும். இப்போ இது கூட வந்து நம்ம ஊற வச்சு வந்து ரைஸை வந்து தண்ணியோடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது அடிஷ்னலாக வந்து நான் தண்ணிலாம் எதுவுமே ஊற்றலை. அதை பாருங்கள், இதுவே கரெக்டாக இருந்திருக்கு. இது மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அரௌண்ட் ஒரு 3 to 4 விசில் வரைக்கும் நீங்கள் சாதம் மட்டும் விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லாவே ஸ்மாஷ் ஆகும். ப்ரான் வந்து நல்லாவே குக் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து ப்ரான் வந்து தனியாகவே தெரியாது. நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி விட்டுட்டோம். ஸோ ரைஸ் கூட வெஜிடபிள்ஸ் கூட எல்லாமே வந்து ப்ரான் வந்து நல்லாவே வந்து ஸ்மாஷ் ஆகிடும். நம்ம இது மாதிரி 4-5 விசில் விடும் போது நல்லாவே ஸ்மாஷ் ஆகிடும். தனியாக வந்து ப்ரான் வந்து நம்ம கையில் நசுக்கி ஊட்ட வேண்டாம். ஸோ இதை பாருங்கள், ப்ரெஷர் ஓப்பன் லிட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. தனியாகவே தெரியல பாருங்கள். நம்ம பொடியாக கட் பண்ணதுனால ப்ரான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ரைஸ் கூட நல்லாவே மிங்கிள் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நல்லா வந்து நம்ம கரண்டி வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து பிளெண்டரில் எதுவுமே போடலை. உங்கள் பாப்பாவுக்கு நீங்கள் தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் பிளெண்டரில் போட்டுக்கோங்க. ஏன்னா ப்ரான் இருக்கிறதுனால இல்லைன்னா சோக்கிங் இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ என் பாப்பாவுக்கு வந்து நான் கொடுத்து பழகுனதுனால வந்து நான் அப்படியே வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் பாப்பாவுக்கு நீங்கள் கொடுக்க பழக்கம் இல்லை, இப்போ தான் ஸ்டார்டட் ஃபுட்டாக அவங்க கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதை பாருங்கள், சாதம் வந்து ஃபுல்லாகவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவும் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா இது கூல் பண்ணிவிட்டு பாப்பா கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுக்காமல் ரைஸ் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதை பாருங்கள், பாப்பாவுக்கு அவளுக்கு வந்து எப்படியே நான்வெஜ்லாம் நான் கொடுத்து பழகுனதுனால அவளுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட் பிடிச்சிருச்சு. ஸோ ப்ளஸ் வந்து நான் வெஜிடபிள்ஸ் டெய்லியும் வந்து வெஜிடபிள்ஸ் நான் கொடுத்துருவேன். ஸோ இது நான் தனியாக வந்து ப்ரான் தனியாக வந்து நம்ம வீட்டு சமைக்கிறது எடுத்து கொடுக்க மாட்டேன். என் பாப்பாக்குன்னு தனியாக கேர் பண்ணி எதுவும் ஃபிஷ்ஷாக இருந்தாலுமே வந்து நான் இவளுக்கு தனியாக நான் குக் பண்ணி கொடுப்பேன். எந்த நான்வெஜ் மீல்ஸாக இருந்தாலுமே வந்து பாப்பாவுக்கு நான் தனியாக குக் பண்ணுவேன். எங்களுக்கு செய்கிறத வந்து நான் பாப்பாவுக்கு டேரெக்டாக நான் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம டேஸ்ட்டு வேறையாக இருக்கும், அவங்க ஸ்டார்டட் ஃபுட்டுன்றதுனால அவங்களுக்கு நம்ம வேறு மாதிரி தான் சமைச்சு கொடுக்கணும். அப்போ தான் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டைஜஷன் நல்லா ஆகும். நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி திணிச்சாலுமே வந்து அவங்களுக்கு அது பிடிக்காமல் சாப்பிட்டாலுமே வந்து அவங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்பராக நடக்காது. ஸோ இது மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்கள் பாப்பாவும் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் பாப்பா வந்து சாப்பிட்டு முடிக்க வந்து ஒரு 1/2 hour to 45 minutes டைம் எடுத்துக்கும். ரொம்பவே விளையாடிட்டே சாப்பிடுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு டைஜஷன் ஆகும். நீங்களும் அதே மாதிரி உங்கள் பாப்பாவுக்கும் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next video. Thank you all. Bye.